பரத பள்ளிக்கு வந்து தொழுதுன்னா சுண்ணத்தை வீட்டை தொழுதுட்டு வர்றது சிறகு வேறு விஷயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பதற்காக பாங்கை சொல்லி முடித்துவிட்டு ரசூல் வரவில்லையே, நோயாக இருக்கிறார்கள், சுகமில்லாமல் இருக்கிறார்கள் என்பது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தெரியும். எனவே அவர்களை அழைக்க வருகிறார்கள். அப்படி வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால், என்னால் பள்ளிக்கு வர முடியவில்லை. இதுதான் முதல் முறை. பள்ளிக்கு வர முடியவில்லை. முரு அபா பக்கர் அன் யுஸல்லிய பின்னாஸ். முரு அபா பக்கர் அன் யுஸல்லிய பின்னாஸ். அபூபக்கரை நீங்கள் ஏவுங்கள், அவங்க மக்களுக்கு தொலை வைக்கட்டும். அவங்க மக்களுக்கு தொலை வைக்கட்டும். நான் சொன்னதாக அபூபக்கரை நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக ஆகிவிட்டார்கள். நபியும் சொல்லிட்டாங்க, சொல்லித்தான் ஆகணும். அதே சமயத்துல பக்கத்துல இன்னொரு சஹாபியும் இருந்தாங்க. ஒரு சஹாபிகள் எல்லாரும் வர்றாங்க. தன்னுடைய 2 கையை அப்படி தலைக்கு மேல வச்சுட்டே வர்றாங்க. சரினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கைகளை ஃபഖரஜ பாக்கியன் வவாதிஅன் யதாஹு அலா ரஅஸி. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஒவ்வொரு காலமும் மிஹ்ராபில் ரசூலை பார்த்துக் கொண்டிருந்த இந்த கண்களுக்கு இன்றைய தொழுகையில் நபியை மிஹ்ராபில் பார்க்க முடியாதா என்று தன்னுடைய 2 கைகளையும் தலையின் மீது வைத்தவர்களாக ஃபഖரஜ பாக்கியன் வவாதிஅன் யதஹு அலா ரஅஸிஹி, தன்னுடைய 2 கைகளையும் தலையின் மீது வைத்தவர்களாக பாகல்லாஹு பில்லாஹ் வன்கிதாஉ ரஜாஇ வன்கிதாஉ நத்ரி. என்னுடைய மேலெண்ணங்கள் எல்லாம் ஆசைகள் எல்லாம் அறுந்து போய்விட்டது, என்னுடைய முதுகெலும்புகள் எல்லாம் உடைகிறது. வா முசீபத்தா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையே, யாரை தனி லம் தலிது உம்மி, என்னுடைய தாய் என்னை பெறாமல் இருந்தால் இந்த சோதனை எனக்கு வந்திருக்காது. என் தாய் பிறப்பைதானே இவ்வளவு பெரிய சோதனை எனக்கு. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை நான் அனுபவிக்கவில்லை. அடிமையாக வாழ்ந்த காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எஜமானால் சங்கிலியால் அடிக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் பீந்து ரத்தம் சொட்ட சதை பிண்டமாக கீழே கிடந்தார்கள், ரத்த சகதியிலே. அது சோதனையாக தெரியவில்லை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அஹத் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏகத்துவத்தை மொழிந்த போது அப்படியா சொல்கிறாய் என்று அவர்களுடைய எஜமான் அவர்களை தெருக்கு இழுத்து வந்து நடுத்தெருவிலே வைத்து அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து நிர்வாணமாக ஆக்கி ஒரு சின்ன குழியை தோண்டி அதில் நெருப்பு கங்குகளை போட்டு அதில் அப்படியே படுக்க வைத்தான். இடுப்பில் இருந்த அந்த சதை உருகி கொழுப்பு உருகி பல முறை அந்த நெருப்பை அணைத்ததாக அவர்களே சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சோதனையாக தெரியாத பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் தொழுகைக்கு வரவில்லை என்பதை தாங்க முடியவில்லை. வா முசீபத்தா, யாரை தனி லம் தலிது உம்பி, என்னுடைய தாய் என்னை பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அப்படியே ஒரு மயக்க நிலையில வந்திருக்கிறான். ரசூல் சித்திக் நாயகத்தை தொலை வைக்க ஏவி இருக்கிறார்கள் என்பதையும் கூட சொல்வதற்கு அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவங்க அங்க இருந்தாங்க. பார்த்தாங்க, பக்கத்துல அங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறதா தெரியல, அவங்க கண்ணுல தெரியல. நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சித்திக் நாயகம் இல்லைன்றதும் உமர் நீங்க தொழுவீங்களே என்று சொல்லிட்டாங்க. இப்னு ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உமர் நீங்க தொழுவீங்க, நீங்க தொழுவீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க, அப்ப ரசூல் சொல்லி இருக்கிறாங்க போல இருக்குது என்று நினைத்து சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு முதல் முறையாக ரசூல் இதுவரை நின்ற மிஹ்ராபில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் நிற்கிறான். நின்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சத்தம் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். அல்லாஹு அக்பர் இகாமத்து சொல்லப்பட்டது. இகாமத்து சொல்லப்பட்டு அல்லாஹு அக்பர் என்ற உயர்ந்த துறையிலே தக்பீரை கட்டுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த சப்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுகிறது. ஃபகால லா லா லா, இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யார் தொலை வைப்பது? நான் யாரை தொலை வைக்க சொன்னேன்? தொலை வைப்பது யார்? நான் தொலை வைக்க சொன்னது அபூபக்கரை அல்லவா? அழைங்க, யாரை தொலை வைக்கிறது? இந்த விவாதத்தில்
வருகிறது. தொழுது கொண்டிருந்த அந்த தொழுகையை நிறுத்தப்பட்டது. அபூபக்கரை தொழ வைக்க சொன்னால் யார் தொழ வைப்பது? உமரா? யவல்லாஹுல் மூமினூன். இதை அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். அபூபக்கர் இருக்கும் பொழுது உமர் தொழ வைக்க கூடாது. அபூபக்கர் இருக்கிறார், அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள். அவர்தான் தொழ வைக்க வேண்டும். அபூ குஹாஃபாவுடைய மகனார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தொழ வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த தொழுகை இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. வந்தவன் சொல்லப்பட்டது. நேரா வந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு ஸம்மாவுடைய நெஞ்சில ஒரு தட்டு தட்டி, ஏன் என்ன தொழ வைக்க சொன்ன? நீ ரசூல் யாரை தொழ வைக்க சொல்லி இருக்கிறாங்க, நீ என்ன இருக்க சொன்ன? சொன்னது அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தான். அவங்க இல்லைன்ற உடனே நான் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. உமரே, நீங்க மனுஷங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்க இல்லைன்றது நான் அவங்களை தொலை வைக்க சொன்னேன். ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. ரசூல் சொன்னதைத்தான் நீ செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உத்தரவிடப்பட்டது. அவர்கள் நேராக மெஹராபுக்கு வருகிறார்கள். வந்து மீண்டும் அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். அந்த தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று உயர்த்தும் பொழுதே நபி இல்லாத மெஹராபை பார்த்து அப்படியே திகைத்து போன சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடித்து கீழே விழுந்து அப்படியே மெஹராபிலே சடலம் போன்று கிடக்கிறார்கள். அவ்வளவுதான். பின்னால் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஃபலஜ்ஜா ஸஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஜதன். ஒரே அழுகை சப்தம் மஸ்ஜித் நபவி முழுவதும் ஓ என்று அழுகை சப்தம் கேட்கிறது. யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சித்திக் நாயகத்தால் தாங்க முடியவில்லை. நபி நின்ற மெஹராபில் அந்த இடத்தில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் கீழே மயங்கி விழுகிறார்கள், அழுகிறார்கள். மற்றவர்களும் அழ இந்த சத்தம் கேட்கிறது. என்ன அழுகை சத்தம்? நான் கேட்கிறேன், நாயகமே, அபூபக்கரால் தொழ வைக்க முடியல, நீங்க இல்லாத இடத்துல அவன் நிற்க முடியல, சஹாபாக்களாலும் தாங்க முடியல, எல்லாரும் அப்படி கவலையால் அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர்றாங்க. அப்படியா, சரி வாங்க என்ன கூட்டிட்டு போ என்று சொல்ல சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவருமாக நபிகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையை ஒரு சஹாபியின் மீதும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும், இன்னொரு கையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் வைத்தவர்களாக நடந்து வருகிறார்கள். அந்த ஹதீஸிலும் கூட அவர்களுடைய கால்கள் கூட தரையில் கோடு போட்ட வண்ணம் வந்தது என்று அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறார். நேராக வந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்து தொழ வைத்து முடித்தார்கள். தொழ வைத்து முடிந்து தன்னுடைய தோழர்களை திரும்பி பார்த்து, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் தோழர்களே? நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? பொறுத்துக் கொள்ளுங்கள். நீ முலாக்கீக்கும், நான் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்பேன். என்னுடைய சந்திப்பு இல்லாமல் போகாது. இனி முலாக்கீக்கும் பில் ஹவுல், ஹவுல் கௌதரிலே உங்களை நான் சந்திப்பேன். பல இடங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது தோழர்களே. நம்முடைய சந்திப்பு இல்லாத ஒரு சந்திப்பு அல்ல, இல்லாத ஒரு சந்திப்பு அல்ல. நமக்கு இடையிலே சந்திப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மஆஷிரல் முஸ்லிமீன் இஸ்தௌதஅதுகுமுல்லாஹ் அன்தும் ஃபீ ரஜாயில்லாஹி வ அமானத்திஹி. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஜாவிலையும் அவனுடைய பொறுப்பிலையும் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹு கலீஃபத்தி அலைக்கும், அல்லாஹ் என்னுடைய பொறுப்பாளனாக இருந்து உங்களை பாதுகாப்பான். இத்திகாயில்லாஹ், அல்லாஹு தஆலாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனுடைய வழிபாட்டிலேயே நீங்கள் இருங்கள். எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை பண்ணிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். ஆகிரத், இந்த நாள் என்னுடைய நாள், இந்த துன்யாவினுடைய நாளின் இறுதி பகுதியும் ஆகிரத்தினுடைய துவக்க பகுதியும் நெருங்கி வந்திருக்கக்கூடிய நாள். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதையும் தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே என்று அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் மிம்பரிலே ஏறி அமர்ந்து அவர்கள் சொன்னார்கள், பல போதனைகளை செய்து முடித்துவிட்டு, அருமையான தோழர்களே,